மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உணராமல் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக 41 பேர் செத்து போனார்கள். 41 பேர் செத்து போனாங்க. எப்படி நெரிசல்ல இருந்து செத்து போனாங்க? ஏன் செத்தாங்க? ஏன் அந்த குறுகலான இடத்துல எதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்க? விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க? ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டாங்க. ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டதற்கு ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்தது மட்டுமல்ல, மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியை தலைவர்களாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சார், வந்த உடனே கரண்ட் ஆஃப் ஆகுது, லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது, 30 ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வருகிறது. நமது முதலமைச்சர் இரவோடு இரவாக அவங்க போகிறார்கள். எப்படி அவருக்கு தகவல் வந்தது? சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் இங்கிருந்து பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார், கரூருக்கு போகிறார். ஆம்புலன்ஸ் 30 ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க மக்களுடைய செல்வாக்கை இழந்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதி சொன்ன அத்தனையும் நிறைவேற்றவில்லை. 504 தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னார்கள், 20% கூட நிறைவேற்றவில்லை. ஆக கரூரில் நடந்த சம்பவத்தை மடைமாற்றம் திசை திருப்புவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவு வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்?